வணக்கம். இன்றைய நமது புதிய விளக்கு காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய வைத்தியசாலையில உயிரை காப்பாத்துற அத்தியாவசிய மருந்துகள் இருக்கிற ஒரு களஞ்சியம் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சா அந்த இடத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில நடந்த அதிர்ச்சியான சம்பவம் இதுதான். ஆனா இப்படி ஒரு பேரழிவு நடக்கும்போது ஒரு நாட்டோட மருத்துவ கட்டமைப்பு அதை எப்படி சமாளிக்குது? அந்த திரைமுறைவுல நடக்கிற பிரம்மாண்டமான விநியோக வலைப்பின்னல் பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, யாழ்ப்பாணத்துல நடந்த அந்த நேரடி நெருக்கடியில ஆரம்பிச்சு 2025ஆம் ஆண்டுக்கான சுகாதார அமைச்சின் கையேடு எப்படி ஒரு மாபெரும் பாதுகாப்பு வலையா செயல்படுது அப்படிங்கிற முழு பயணத்தையும் கவர் பண்ண போறோம். சரி, தாமதிக்காம நேர கள நிலவரத்துக்கே போயிடலாம். மே 9, 2026 அதாவது இன்னைக்கு அதிகால யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில இருக்கிற பிரதான மருத்துவ களஞ்சிய சாலையில ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நம்பியிருக்கிற ஒரு இடத்துல, அதுவும் உயிர்காக்கும் மருந்துகள் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு கட்டடம் எரியிற விஷயம் மட்டும் கிடையாது, பல நோயாளிகளோட சிகிச்சையே கேள்விக்குறியாக்குற ஒரு சீரியஸான தருணம். ஆனா இந்த நெருக்கடியில ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, அங்க நடந்த துரித நடவடிக்கை தான். யாழ் மாநகர சபை தீயணைப்பு படையினர், வைத்தியசாலை ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர், அப்புறம் நம்ம போலீசார், இவங்க 4 தரப்பும் சேர்ந்து மின்னல் வேகத்துல செயல்பட்டு தீய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாபெரும் பேரழிவை இவங்களோட கூட்டு முயற்சி தடுத்து நிறுத்தியிருக்கு. தீய அணைச்சாச்சு. ஓகே. ஆனா இதனால ஏற்பட்ட உடனடி மருத்துவ தாக்கம் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? இந்த நம்பரை கொஞ்சம் உற்று கவனிங்க. 60%. சும்மா நினைச்சு பாருங்க. ஒரு வைத்தியசாலையில பாதுகாக்கப்பட்டிருந்த மருந்துகள்ல சுமார் 60% முற்றாக எரிஞ்சு நாசமாகியிருக்கு. இது சாதாரண இழப்பில்லைங்க. பாதிக்கும் மேலான அத்தியாவசிய ஆயுதங்களை ஒரே நைட்ல ஒரு மருத்துவமனை இழந்திருக்கு. இத பத்தி நேரடியாக களத்துக்கு போய் பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதிப்பணிப்பாளருமான திரு ஸ்ரீபவானந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, புற்றுநோய்க்கான மருந்துகள், சத்திர சிகிச்சைக்கான மருந்துகள் என சுமார் 60% தீயிலிருந்து நாசமாகியுள்ளனன்னு சொல்லியிருக்காரு. இது வெறும் பண இழப்பு கிடையாது, மனித உயிர்களுட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு பேரிழப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம். இவ்ளோ பெரிய இழப்ப யாழ்ப்பாணம் வைத்தியசாலை எப்படித்தான் சமாளிக்க போகுது? இத புரிஞ்சுக்க இலங்கையோட ஒட்டுமொத்த சுகாதார கட்டமைப்பும் எப்படி இயங்குதுன்னு நம்ம பார்க்கணும். இதுக்கான விடை இந்த ஆவணத்துல தான் இருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான பிரதேச வைத்தியசாலைகளின் முகாமைத்துவ கையேடு. சுகாதார அமைச்சினால வெளியிடப்பட்ட இந்த கொள்கை ஆவணம்தான் இப்போ ஒரு கேம் சேஞ்சரா செயல்பட போகுது. ஒரு நெருக்கடி நிலையில வைத்தியசாலைகள் எப்படி ஒண்ணுக்கொண்ணு கை கொடுத்து உதவணும் அப்படிங்கிற மாஸ்டர் பிளான் இதுல தான் இருக்கு. ஆனா இந்த சிஸ்டம் ஏதோ ஒரே ராத்திரியில உருவானது கிடையாதுங்க. 1926ஆம் ஆண்டு களுத்துறையில ஆரம்பிக்கப்பட்ட முதல் சுகாதார பிரிவுல ஆரம்பிச்சு 1978ல வந்த அல்மா அதா பிரகடனம், 2019ல கொண்டு வரப்பட்ட உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு சீர்திருத்தங்கள்னு பல கட்டங்களை தாண்டி இன்னைக்கு நாம பாக்குற 2025க்கான ஒரு முழுமையான வியூகமா இது பல தசாப்தங்களா வளர்ந்து வந்திருக்கு. அடிப்படையில ஆரம்ப சுகாதார பராமரிப்ப 2 முக்கிய தூண்களா பிரிக்கலாம். ஒன்னு, நோய்களை முன்கூட்டியே தடுக்கும் தடுப்பு பராமரிப்பு, பிரிவென்டிவ் கேர். மற்றொன்று, நேரடி சிகிச்சையும் மருந்துகளும் வழங்குற சிகிச்சை பராமரிப்பு, கியூரேட்டிவ் கேர். இப்ப யாழ்ப்பாண விபத்துல நாம இழந்தது இந்த சிகிச்சை பராமரிப்புக்கான முக்கிய வளங்களை தான். ஆனா கவலைப்பட தேவையில்ல, இதை ஈடுகட்ட முழு சிஸ்டமும் இப்போ தயார் நிலையில தான் இருக்கு. அந்த தயாரிப்பு தான் இந்த பகிரப்பட்ட பராமரிப்பு கொத்தனி, அதாவது ஷேர்ட் கேர் கிளஸ்டர். அப்படின்னு என்ன? ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஒருங்கிணைந்த வலைப்பின்னல். இதுல ஒரு சிறப்பு உச்ச வைத்தியசாலை, அதாவது ஏபெக்ஸ் ஹாஸ்பிட்டல், அதை சுற்றி இருக்கிற ஆரம்ப சிகிச்சை நிறுவனங்களோட இணைக்கப்பட்டிருக்கும். தனித்தனியா இயங்காம ஒரு நெட்வொர்க்கா இணைந்து வளங்களை பகிர்வதுதான் இதோட முக்கியமான கான்செப்ட். இத பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி தெரியுதா? பிராந்திய வைத்தியசாலைகள் எல்லாமே ஒரு மைய வைத்தியசாலையோட எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இத நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரிதான். உடம்புல ஒரு இடத்துல காயம் பட்டா மொத்த எதிர்ப்பு சக்தியும் எப்படி அங்க ஓடிப்போய் வேலை செய்யுமோ, அதே மாதிரி ஒரு இடத்துல நெருக்கடி ஏற்பட்டா இந்த நெட்வொர்க் உடனே சுதாரிச்சுக்கிட்டு அத்தியாவசிய வளங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கும். இது ஒரு பெரிய கூட்டு குடும்பம் மாதிரி செயல்படுது. சரி, இந்த பிரம்மாண்டமான நெட்வொர்க்கோட முக்கியமான புள்ளிகளான பிரதேச வைத்தியசாலைகள்ல அப்படி என்னென்ன சேவைகள் தான் நடக்குது? வெளிநோயாளர் பிரிவு, அவசர சிகிச்சை, தாய் சேய் சுகாதார சேவைகள்,
மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் சேவைகள்னு ஒரு சாதாரண நாள்ல இங்க எவ்வளவு விஷயங்கள் தடையின்றி நடக்குதுன்னு பாருங்க. இந்த தொடர்ச்சியான சேவைகள் ஒரு நாள் கூட முடங்காம இருக்கணும்னா பின்னணியில எவ்வளவு வலுவான விநியோக சங்கிலி இருக்கணும்னு இப்போ உங்களால உணர முடியும். அதனாலதான் 2025ஆம் ஆண்டு கையேட்டோட முன்னுரையில பிரதீப் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் எஸ். ஸ்ரீதரன் ரொம்ப சரியா ஒரு விஷயத்த சொல்றாரு. பிரதேச வைத்தியசாலைகள் நமது சுகாதார வழங்கல் அமைப்பின் மூலக்கல்லாக செயல்படுகின்றன. சுகாதார சேவைகளை சமமாக அணுகுவதை உறுதி செய்வதில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஆரம்பகட்ட மருத்துவ அலகுகள் எவ்வளவு முக்கியம்னு இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம பார்த்த இந்த கொள்கைகள், தியரி எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் யாழ்ப்பாணம் நெருக்கடிக்கே வருவோம். பிராக்டிக்கலா அங்க இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த மாபெரும் அதிர்ச்சிய நம்ம சிஸ்டம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முறியடிக்குதுன்னு பாருங்க. முதல் கட்டமா வைத்தியசாலையில இருக்கிற உள்ளக மருந்தகம் மூலமா வார்டுகளோட அவசர தேவைகள் உடனடியாக பூர்த்தி செய்யப்படுது. 2வது, சுற்றியுள்ள அயல் மாவட்ட வைத்தியசாலைகள்லிருந்து அத்தியாவசிய மருந்துகள் வேகமா கொண்டு வரப்படுது. 3வது கட்டமா வவோனியா, அனுராதபுரம் மற்றும் கொழும்பில் உள்ள பெரிய மையங்களிலிருந்து பாரிய அளவிலான மேலதிக மருந்துகள் உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்படுது. இதுதாங்க ஒரு சிஸ்டமோட உண்மையான மீள்தன்மை. ஒரு பக்கம் மருத்துவ உதவிகள் சூடு பிடிச்சிருந்தாலும் மறுபக்கம் இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. திங்கட்கிழமை அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் தங்களோட முழுமையான விசாரணைய தொடங்குற வரைக்கும் அந்த இடம் இப்போ போலீசாரோட முழு கட்டுப்பாட்டுல ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. இறுதியா இந்த விளக்கக்காட்சிய நிறைவு செய்யும் முன் ஒரு கேள்விய உங்க சிந்தனைக்கே விட்டு செல்கிறேன். யாழ்ப்பாணத்துல நடந்தது மாதிரியான திடீர் விபத்துகள் இருந்து எதிர்கால வைத்தியசாலை கட்டமைப்புகளை நம்ம எப்படி இன்னும் பாதுகாப்பா வடிவமைக்கலாம்? என்னதான் நம்ம தளவாட வலைப்பின்னல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதோட பௌதிக எல்லைகளையும் பாதுகாப்பையும் பத்தி நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் சந்திப்போம். உங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி.